வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டு ஐட்டம் தான். அதுதான் இந்த அக்கி ரொட்டி. இது அரிசி மாவில் பண்ணுறது. அதுக்கு ஒரு பெரிய பவுலில் கேரட்டு, கொத்தமல்லி கீரை, வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்சுக்கு ஜீராவும் சேர்க்கணும். அப்புறம் ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன், அது சாப் பண்ணி எடுத்திருக்கோம். அது கூட பெருங்காயத்தூள், அப்புறம் அரிசி ஒரு 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கு. இதெல்லாமே நல்லா திளைக்கிற சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி கொடுத்து உப்பும் சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். இது மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரொம்ப பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறது. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் கூட இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கிளறி எடுக்கணும். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இது பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து வாழை இலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அது மேலே இந்த ரொட்டியை இந்த மாதிரி பருத்தி எடுக்கணும். கட்டியாக இருக்கலாம். அப்புறம் இதை தோசை கல்லில் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு ரொம்ப முருக விடாமல் சாஃப்டாக இருக்கும்போதே எடுக்கணும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு துவையல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்படி ஒன்றுனா இந்த தோசை கல்லில் போட்டு சுட்டு எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.